गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा सद्गुरुनाथ महाराज की। ஸ்ரீமத் பாகவதத்தில் பஞ்சமஸ்கந்தத்தில் ரிஷபதேவர் தன்னுடைய குழந்தைகளுக்கு உபதேசம் பண்ணுறார். மனித பிறவி அப்படிங்கிறதே திரும்பி மனித பிறவி வராமல் பண்ணிக்கிறதுக்கு தான். அதுதான் மனித பிறவியினுடைய லட்சியம். இந்த மனித பிறவியை திரும்பி வராமல் பண்ணிக்கணும் அப்படின்னுட்டா பகவானை அடையணும். பகவானை அடையறதுக்கு சாஸ்திரத்தில் காண்பிச்சிருக்கக்கூடிய ஏதோ ஒரு சாதனையை பின்பற்றணும். அத்தகைய சாதனையை பின்பற்றணும் அப்படின்னுட்டா அதற்கான ஒரு மகான்களை நாம் அண்டினோமா தான் அத்தகைய ஒரு மார்க்கத்தில் நம்ம பிரவேசிக்க முடியும். அழகா சொல்றார் இங்க ரிஷபர், மனித பிறவி மட்டும் இல்லை, இந்த மனித பிறவியை அடைந்து ஒருத்தன் ஏதோ படிக்கிறான். அந்த படிக்கிறது என்னத்துக்காக அப்படின்னா பகவான் அடையறதுக்காக. வேலைக்கு போய் ஏதோ பணம் சம்பாதிக்கிறான். அந்த பணம் சம்பாதிக்கிறது என்னத்துக்காக அப்படின்னா பகவான் அடையறதுக்காக. அவன் துணிமணி எல்லாம் போட்டுக்கிறான் என்னத்துக்காக அப்படின்னா பகவான் அடையறதுக்காக. சாப்பிட்றான் அப்படின்னோட்டா என்னத்துக்காக அப்படின்னா பகவான் அடையறதுக்காக. மனித பிறவி அடைந்து அவனுடைய படிப்போ உத்தியோகமோ அவன் வஸ்திரம் தரிச்சுக்கிறதோ அவன் உணவு உண்றதோ எல்லா காரியமும் எதற்கு பயன்படணும் அப்படின்னுட்டா திரும்பி மனித பிறவி வராமல் இருக்கிறதுக்கு பயன்படணும். அப்படி பயன்படுத்திக்கிறது தான் மனித பிறவியினுடைய லட்சியம் அப்படிங்கிறார். அந்த மனித பிறவி இதற்காகத்தான் நமக்கா தெரியாது இல்லையா? அப்போ யாராவது ஒருத்தர் சொல்லி கொடுக்கணுமே. இங்கே சொல்கிறார், நீ ஒரு குருவை போய் அடையிற. அந்த குரு இந்த மனுஷ ஜென்மாங்கிறது ரொம்ப துர்லபம், இது கிடைக்கவே கிடைக்காது. ஏதோ ஒரு விதத்தில் நீ இந்த மனித பிறவியை பிரயோஜனப்படுத்திண்டு திரும்பி பிறக்காமல் இருக்கிறதுக்கு வழி தேடிக்கோ அப்படின்னு ஒரு குரு உனக்கு உபதேசம் பண்ணி அந்த மார்க்கத்தை உனக்கு காண்பிக்கலே அப்படின்னுட்டான். குருர் நசஸ்யாத்து அப்படின்னு விட்டார். அந்த குருகிட்ட இருக்காத ஓடி வந்துடும். ஏன் அப்படின்னார், அவர் குருவே இல்லை. குருவனுடைய முக்கிய பிரயோஜனம் என்னன்னா ஞானம்தான். அவரை தேடிட்டு நீ ஏன் போற அப்படின்னா ஞானத்துக்காகத்தான். ஞானத்தினால தானே இவனுக்கு முக்தி கிடைக்கும். ஞானத்தினால தான் அஜ்ஞான நாசம் ஏற்படும். அதனால இங்க சொல்றார், குரு அப்படின்னுட்டா அந்த குருவனுடைய பரம பிரயோஜனம் என்ன அப்படின்னா திரும்ப 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 நம்முடைய ஜீவன்கிறது தோஷம் உடையறதா இருக்கிறதுனாலே, அழுக்கு ஏறினதா இருக்கிறதுனாலே, ஒரு கொள்ளன் சம்மட்டினால அந்த இரும்பு அடிக்கிற மாதிரி திரும்பி திரும்பி இந்த மனுஷ ஜென்மா துர்லபம், இந்த மனுஷ ஜென்மா துர்லபம், இந்த மனுஷ ஜென்மா துர்லபம், பகவான் அட ஏதாவது ஒரு வழியில முயற்சி பண்ணி இந்த ஜென்மாவை கிருத்தார்த்தம் பண்ணிக்கோன்னு திரும்ப 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 சொல்லிகிட்டே இருக்கணும். புத்தியில போட்டுண்டே இருக்கணும். அப்படி ஒரு குரு உனக்கு வழிகாட்டலை அப்படின்னுட்டா அந்த குருட்ட நீ இருந்து பிரயோஜனம் இல்லைப்பா. ஏன்னா அவர் குருவே இல்லை. இங்க அழகா சொல்றார், குருர்நசஸ்யாத். உன்னுடைய பந்துக்கள்லாம் இருக்கா இல்லையா? அந்த பந்துக்கள் எல்லாம் நீ பகவானை நோக்கி பகவானை அட அப்படிங்கிற அந்த பகவானை அடையிற மார்க்கத்திலே உனக்கு உற்சாகமாக இருக்கணும், அனுகூலமாக இருக்கணும். உன்னை உற்சாகப்படுத்தணும், அனுகூலமாக இருக்கணும். உற்சாகமும் அனுகூலமும் படுத்தலை அப்படின்னுட்டா ஸ்வஜனநசஸ்யாத், அவர்கள் பந்துக்கள் ஆக மாட்டா. குருர் நசஸ்யாது ஸ்வஜனோ நசஸ்யாது. ஒரு தெய்வ வழியில் போறவனை பார்த்து பயப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். ஏன்னா நம்மால முடியாதது அவன் பண்ணி அவனாவது கரையேறானே. திருவண்ணாமலையில் அண்ணாமலை சுவாமிகள்னு
ரமணருடைய முக்கியமான ஒரு சிஷ்யர். ஒரு நாளைக்கு அவருக்கு தோன்றது, அம்மா நான் இந்த மனித பிறவியை எந்த ஒரு விதத்திலேயாவது கரையேற்றிக்கணும்னு ஆசைப்படுறேன். அவள் அம்மாட்ட சொல்கிறார், குழந்தையா இருக்கும் பொழுது திருவண்ணாமலையில் ரமண மகர்ஷிகள்னு ஒரு பெரிய ஜீவன் முக்தர் இருக்கார். அவரை போய் அண்டி அவருக்கு சேவை பண்ணி இந்த ஜென்மாவை கிருத்தார்த்தம் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படிங்கிறார். மீதி அம்மா மாதிரி இல்லை, இந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்படுறா. நீ சொன்னதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், கொஞ்சம் கூட வருத்தம் இல்லை. ஆனால் நீ எனக்கு ஒரு சத்தியம் பண்ணி தரணும். இந்த அம்மா என்ன சத்தியம் கேட்க போறா? ஒரு கால் என்னுடைய காலத்துக்கு அப்புறமா நீ போன சொல்ல போறாளா, இல்லை என்னுடைய அந்திம காலத்தில் என்கிட்ட வந்துருன்னு சொல்ல போறாளா, நீ என்னை விட்டுட்டு போறியே ஏதாவது பணங்கணும் பேங்க்ல வச்சுட்டு போ அப்படின்னு சொல்ல போறாளா? என்ன சொன்னா அப்படின்னா, நீ இத்தகைய ஒரு பவித்திரமான வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து அதில் உன்னதமான ஒரு ஸ்திதியை அடைஞ்சா நீ மட்டும் இல்லை, நானும் கரையேறேன், நம்முடைய பரம்பரையில் இருக்கிற எவ்வளோ பித்ருக்கள்லாம் கரையேறிடுறா, சத்கதிக்க போறா, எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் மாயைன்னு இருக்கே, அது ரொம்ப பொல்லாதது. அது என்ன பண்ணும் அப்படின்னுட்டா, மகான்கள்கிட்ட போய் சேர்ற ஜீவனை அதனுடைய வேலையை காண்பிச்சு அவள்கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கு பார்க்கும். அது அந்த அகங்காரம் மமகாரம் ரெண்டும் தலை தூக்கி ஏதாவது ஒரு விதத்தில் அது என்ன பண்ணும், அவள்கிட்டேருந்து அவளை பிரிச்சுடும். சின்னது தான், பெருசு இல்லை. ஒரு வீடு, அந்த வீட்டில் 2 குழந்தைகள் இருக்கு. அப்பா அம்மா வெளியில் போயிட்டு வரா. வீடு ரொம்ப கிளீனாக இருக்கு. கிளீனாக இருந்த உடனே வந்த உடனே கேட்கிறான் அப்பா அம்மா, யாருடா வீட்டை கிளீன் பண்ணினா அப்படிங்கிறான். பெரிய பையன் தான் பண்ணினா, அவன் இல்லாத போது சின்ன பையன் பண்ணா, நான் தான் பண்ணினேன் அப்படிங்கிறான். ஏன்னா சின்னது ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு கிளைம், அதை அவன் சம்பாதிச்சுக்கிறதுக்கு பார்க்குறான். ஒரு மனுஷன் எவ்வளவு அல்பமாக இருக்கான். ஒரு வீட்டில் அந்த வீட்டுக்கு சொந்த வீட்டுக்கு பண்ணின ஒரு காரியத்துக்கே சின்ன குழந்தையாக இருக்கும் பொழுதே அதனுடைய கிரெடிட்டை தான் எடுத்துக்கணும்னு சொல்லும் பொழுது மனுஷன் எஸ்எஸ்ன்னு வந்துருத்துனா லோகம் முழுக்க அவன் எப்படி பெய் பிடிச்சா மாதிரி ஆடுவான். சின்னது வீட்டில் நம்ம ஏதாவது ஒரு காரியம் பண்ணால் அதை நான் தான் பண்ணினேன் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு 10 பேர் உட்கார்ந்துட்டு இருக்கா, நமக்கு மாலை போட்டால் அப்படி சிரிக்கிறோம். என்ன உலகத்தில் எல்லாருக்கும் தெரியாத மாதிரியா மாலை போட்டுட்டா? 10 பேர் முன்னாடி ஒரு ஷால் போட்டுட்டா உடனே சிரிக்கிறோம். அந்த அளவுக்கு நான் அப்படிங்கிறது இருக்கு. சந்தோஷப்படுறோம் இல்லையா? இந்த நான் அப்படிங்கிறதும் எனது அப்படிங்கிறதும் என்ன பண்ணோம்னா, அதில் தான் அந்த மாயை பூந்து விளையாடி ஒன்று அங்கேருந்து தள்ளுறதுக்கு பார்க்கும். ஏன் அப்படின்னா, ஒரு பெரிய மகாத்மான் இருந்தாருன்னா அவரை சுற்றி 1000 பேர் இருப்பா, 100 பேர் இருப்பா. எல்லாரும் மகான்கள் இல்லையே, எல்லாரும் நம்மள மாதிரி தான் அவரை ஆசிரிச்சு வந்திருக்கா. அதனால இவர் சொல்றார், என்ன சொல்றார் அந்த அம்மா அப்படின்னா, எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. என்ன சத்தியம் அப்படின்னா, இந்த மாயையை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன பண்ணோம்னா, உன்னை குருநாதர்கிட்டேந்து பிரித்து அந்த மகத் சங்கத்திலேருந்து கொண்டு வந்துடும். நீ எந்த காரணம் கொட்டும், என்ன சண்டையோ அடிதடியோ எது வந்தாலும் அந்த பகவான் ரமணரை விட்டு பிரிய மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. அந்த மார்க்கத்திலிருந்து வழுவ மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு கேட்கிறான்னா, அவள் அம்மா எவ்வளவு பெரிய ஒரு பக்குவமுடையவளாக இருக்கணும், விவேக்கியாக இருக்கணும். சத்தியம் பண்ணிட்டு இங்கே வரார். பகவான் ரமணரோடு சில காலம் தங்கி இருக்கும் பொழுது மாயை சும்மா இருக்குமா? அதனுடைய வேலையை காண்பிச்சது. ஒரு அபிப்பிராய பேதம் ஏற்பட்டது. 10 பேர் 20 பேர் இந்த ஆசிரமத்தில் இருக்கா. ஒருத்தர் அபிப்பிராய பேதம் வருது, இங்கே நான் எதுக்கு இருக்கணும் அப்படின்னு நினச்சிண்டு காசி கிளம்பி போயிட்டார். காசியில் போய் நான் பிரம்ம விசாரம் பண்ணுறேன், அதுவும் மோட்ச சாதனத்துக்கான ஒரு புரிதானே அப்படிங்கிறதுனால கிளம்பி நடந்து ஸ்ரீபெரும்புதூர் வந்து ஸ்ரீபெரும்புதூர் வீட்டு திண்ணையில் படுத்துட்டு ராத்திரி தூங்குறார். அங்கிருந்து காசி போகிறார். திருவண்ணாமலையிலிருந்து ஸ்ரீபெரும்புதூர் வந்துட்டார். ராத்திரி பாதி தூக்கத்தில் டக்குன்னு ஒரு ஜோதி தெரியறது. ரமணர் பிரத்யக்ஷமாறார். பிரத்யக்ஷமாய் என்ன சொல்றாருன்னா, அம்மாக்கு நீ என்ன சத்தியம் பண்ணி கொடுத்த அப்படின்னு கேட்கிறார். அவ்வளவுதான், மறைஞ்சு போயிட்டார். மறுநாள் கார்த்தால திரும்பி திருவண்ணாமலை போயிட்டார். அதற்கு பிறகு
அந்த இடத்தை விட்டு கடைசி காலம் வரைக்கும் திருவண்ணாமலையே தாண்டலை. அப்போ எந்த மாதா உன்னை தெய்வத்தை நோக்கி போன்னு சொல்கிறாளோ அந்த மாதா தான் உண்மையான மாதா. தெய்வத்திட்டேந்து பிரிக்கிறாளே, பிதா நசஸ்யாத் ஜனனி நசாஸ்யாத். பகவான்கிட்ட போகாதே அப்படின்னு சொல்கிறவா ஒரு அப்பா இல்லை, தியானம் பண்ணாதே அப்படின்னு சொல்கிறவா ஒரு அப்பா இல்லை, பகவத் பக்தி பண்ணாதேன்னு சொல்கிறவன் அம்மா இல்லை. ஏன் அப்படின்னா பகவத் பக்தியை தடுக்கிறது அப்படிங்கிறது ராட்சசம், இல்லைன்னா தாமசம். அப்படித்தானே ஜெயவஜயர்கள் சனகாதிகளை தடுத்து படாத பாடுபட்டா. பகவானை நோக்கி ஒருத்தன் வரான்னா அவனுக்கு தொந்தரவு கொடுக்கறதும் அவனை தடுக்கிறதும் மகா பாபம். இது இரண்யகசிபு இரண்யாக்ஷன் போன்றவர்கள் செய்யக்கூடிய ஒரு காரியம். உற்சாகப்படுத்தணும். அதனால இந்த இடத்துல சொல்றார், எந்த ஒரு அப்பா உன்னை பகவானை நோக்கி அனுப்பலையோ, பகவத் பக்திக்கு அனுகூலமா இல்லையோ, அந்த அப்பா அப்பா இல்லை, அம்மா அம்மா இல்லை. ஒரு கால் ஒரு தெய்வத்தை நீ பூஜை பண்ற, அந்த தெய்வம் கூட உனக்கு பிறப்பிறப்பில்லாத ஒரு வழியை காண்பிக்கலைன்னா தெய்வம் ந தத் ஸ்யாத் ந தத் ஸ்யாத், அது தேவத்தையே தெய்வமே ஆகாது. கர்ம மார்க்கத்தில் போறவாளுக்கு தேவானாம் பிரியாள்னு சொல்லுவாள். யாகம் யஜ்ஞாதிகள்லாம் பண்ணிட்டு இருக்கா இல்லையா, அவ யாக யஜ்ஞாதிகளை விட்டுட்டு அவர்கள் மோட்ச மார்க்கத்துக்கு போனா அந்த தேவதைகள் அவளுக்கு பல தொந்தரவை கொடுக்குமாம். ஏன்னா இனிமே நாம் இவன் அக்னிஹோத்திரம் பண்ண போறது இல்லையே, நமக்கு யஜ்ஞங்கள் பண்ண போறது இல்லையே, அதனால நமக்கு ஆகாரம் கிடைக்க போறது இல்லையே, அதனால அந்த வழியில் அவனை விடக்கூடாதுன்னு தொந்தரவு பண்ணுமாம். அப்படிப்பட்ட தேவதைகளை உபாசனை பண்ணாதே, தெய்வம் ந தத் ஸ்யாத். ஒரு கால் ஒரு கணவன் மனைவிய பகவத் பக்தி பண்ணாதேன்னு சொல்றான், பதிஷ்ச ச நஸ்யாத். அங்க சொல்றார், அவனும் கணவன் ஆக மாட்டான். ந மோச்சயேத்யஹா சமுபேத மிருத்யும், சமுபேத மிருத்யுங்கிறார். இங்க என்ன சொன்னார் அப்படின்னா, ஜனன மரண பிரவாகத்துல இருப்பவனே ந மோச்சயேத்து, அதிலிருந்து அவன் விடுதலை அடையறதுக்கான ஒரு வழியை குரு காண்பிக்கலனா குரு இல்லை, பந்துக்கள் உனக்கு காண்பிக்கல அவர்கள் பந்துக்கள் இல்லை, அப்பா உனக்கு காண்பிக்கலைன்னா அப்பா இல்லை, அம்மா உனக்கு காண்பிக்கலைன்னா அம்மா இல்லை, ஒரு தெய்வமே அந்த வழியை உனக்கு காண்பிக்கலைன்னா தெய்வம் இல்லை, கணவன் காண்பிக்கலைன்னா கணவன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஒரு ராமாயணம், அந்த ராமாயணம் முழுக்க நம்ம தலையில வச்சுட்டு கொண்டாடுறோம். பித்ருவாக்கிய பரிபாலனம், பித்ருவாக்கிய பரிபாலனம், பித்ருவாக்கிய பரிபாலனம்னு சொல்றோம். அத்தகைய மாதா பிதாக்களை தெய்வமா நினைக்கக்கூடிய ஒரு அவதாரம் ராமாவதாரம். அப்பேற்பட்ட ராமாவதாரத்துல அவருடைய தம்பி பரதன் கைகேயி சொன்னதை கேட்கல. ஏன்னா ஜனனி நசாஸ்யாத், கைகேயி சொன்னாலே ராஜ்யத்தை எடுத்துக்கூடா பரதா, உனக்கு தான் ராஜ்யத்தை சம்பாதிச்சு வச்சிருக்கேன்னா, அம்மா சொன்னது வேத வாக்கு கேட்கணும், மாத்ரு தேவோ பவா அப்படின்னு ராஜ்யத்தை எடுத்துட்டானா பரதன். ஏன்னா அம்மா சொல்றது தெய்வத்துக்கு விரோதமா இருக்கு. தெய்வத்துக்கு விரோதமா அம்மா பேசினாலும் அதை கேட்க கூடாது. அதனால ஜனனி நசாஸ்யாத், தெய்வத்துக்கு விரோதமா பேசினா அம்மா சொன்னதை கேட்காது. பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிறது அப்பா சொல்றதை கேட்கறதுக்கே ஒரு அவதாரம் ராமாவதாரம். அப்படின்னா இரண்யகசிபு பிரகலாதனை பார்த்து, ஏ பகவத் பக்தி பண்ணாதே, ஹரிபக்தி பண்ணாதே, பகவன் நாம கீர்த்தனம் பண்ணாதேன்னு சொன்ன உடனே ஆஹா ராமாவதாரத்துல பிரபு பித்ருவாக்கிய பரிபாலனத்தை காண்பிக்க போறார், நானும் அப்பா சொல்றபடி இனிமே நாமா சொல்ல போறதில்லைன்னு பிரகலாதன் இருந்தானா? இல்லை. அப்பா கூப்பிட்டா வருவான், நமஸ்காரம் பண்ணுவான், கை கட்டிப்பான், வினயமா இருப்பான், மீதி எல்லாம் கேட்பான். ஆனா ஒன்னே ஒன்னும் மட்டும் கேட்க மாட்டான், ஹரிபக்தி பண்ணாதே அப்படின்னு சொன்னா மட்டும் கேட்க மாட்டான். ஏன் அப்படின்னா அப்படி சொல்றவன் பிதா இல்லை, பிதா நசஸ்யாத். மீதி எல்லாத்துக்கும் குழந்தை கட்டுப்பட்டான், மீதி எல்லாத்தையும் குழந்தை கேட்டான். ஒன்னே ஒன்று கேட்கல, என்னன்னா ஹரிபக்தி பண்ணாத. ஏன்னா ஹரிபக்தி பண்ணாதேன்னு சொல்றதுக்கு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ ஸ்வஜனங்களுக்கோ குருக்கோ ரைட்டு கிடையாது. ஏன் அப்படின்னுட்டா இவர்கள் எல்லாம் சரீர பந்துக்கள். எனக்கு இந்த ஜென்மால இவ அம்மா, இந்த ஜென்மால இவ அப்பா, எனக்கு எவ்வளவோ ஜென்மாக்கள் ஆயிடுத்து, எவ்வளவோ ஜென்மாக்கள் எனக்கு எவ்வளவோ அம்மா எவ்வளவோ அப்பா. வேதாந்தம் சொல்றது, ஒரு கால் நீ பித்ருலோகத்துக்கு போனா 1000 ஜென்மத்தில் இருக்கக்கூடிய அப்பாவெல்லாம் பார்க்கலாமா. போன ஜென்மத்தில் நான் தான் அப்பான்னு ஒருத்தர் வருவார்.
அவர் தாண்டினா இன்னொருத்தர் வருவார், அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் நான் தான் உனக்கு அப்பான்னு வருவார், அதுக்கு முன்னாடி ஜென்மத்தில் நான் தான் உனக்கு அப்பான்னு நாங்கள் எல்லாம் உட்காந்துருப்பா. சாஸ்திரமே சொல்றது, எனக்கு எத்தனையோ அப்பா எத்தனையோ அம்மா, அந்த அப்பா அம்மா இவ்வளோ பேர்னா அப்புறம் சொந்தக்காரா எத்தனை பேர் இல்லையா? அதனால என்னன்னார், எனக்கு தெய்வம் பகவான்கிறவன் என்னுடைய ஆத்ம பந்து, நீங்கள் எல்லாம் சரீர பந்து, சரீர பந்துக்களுக்கு என்ன ஆத்ம பந்து கிட்டேருந்து பிரிக்கிறதுக்கான ரைட்டு கிடையாது. இங்க அழகா ரிஷபயோகீஸ்வருடைய உபதேசம், ந மோச்சயேத்யஹா சமுபேத மிருத்யும் இப்படி சொன்னாரே. சரி, யார் உனக்கு மோட்சத்துக்கு போறதுக்கான வழியை காண்பிக்கலையோ அவர்களெல்லாம் நீ தியாகம் பண்ணிடு, அவர்கள் சொன்னதை கேட்காதே அப்படிங்கிறார். அந்த இடத்துல சொன்னேன், பதிர்நசஸ்யாத்து அப்படின்னு ஒரு வரி வருது. கணவன் இல்லை அப்படிங்கன்னா மீராவுடைய சரித்திரத்தில் ராணா அவளை போட்டு படாத பாடுபடுத்துறான். ராணா என்ன சொன்னாலும் மீரா கேட்கிறாள். ஆனா கிருஷ்ண கீர்த்தனம் பண்ணாதே அப்படின்னா அதை மட்டும் கேட்கல இல்லையா? பிரகல்லாதனும் பிதா சொன்ன ஹரிபக்தியை விடுன்னு சொன்ன பிதா சொன்னார் இல்லையா, ஹரிபக்தியை விடல. பரதனும் ராஜ்யத்தை எடுத்துக்கல, மீராவும் கிருஷ்ண கீர்த்தனத்தை விடல. அப்ப அத்தகைய ஒரு ஜனன மரணம் இல்லாத நிலையை பண்ணிக்கோன்னு சொல்றாரே, அந்த ஜனன மரண நிலையை இல்லாம எப்படி பண்ணிக்கிறது அப்படின்னுட்டா ரொம்ப அழகா அதே பஞ்சமஸ்கந்தத்தில் ரகுகணனுக்கு ஜடபரதர் உபதேசம் பண்றார். ரகுகணா ஏதத் தபஸ நாயாதி. அத்தகைய ஆத்ம ஞானம் இருக்கே, அது தபஸுனால வந்துடாதுப்பா. தபஸுனால வரணும்னா இரண்யகசிபுக்கு வந்திருக்கணும். ஒத்த காலம் நின்றுட்டு எப்படி தபஸ் பண்ணினா? பிரம்மாவே வரார், ஹே காஷ்யபா, உன்னை போல இனிமே உலகத்துல தபஸ் பண்ணினவனும் இல்லை பண்ண போறவனும் இல்லைன்னு சொல்றாரு. அப்பேற்பட்ட தபஸ்னாலே இரண்யகசிபுக்கு ஏதாவது நல்ல புத்தி வந்ததா? ராவணனை போல யாராவது தபஸ் பண்ண முடியுமா? பஸ்மாசுரனை போல யாராவது தபஸ் பண்ண முடியுமா? இதனால யாராவது ஒருத்தர் இப்போ ஒருத்தர் இருக்கார், ஒரு மாசம் முழுக்க சாப்பிடாம இருக்கார், ஒருத்தர் சாப்பிட்டுட்டு நாம சங்கீர்த்தனம் பண்றார். சாப்பிட்டுட்டு நாம சங்கீர்த்தனம் பண்றவர் தான் பெரியவர், சாப்பிடாம இருக்கிறவர் இல்லை. ஒருத்தர் தூங்காம இருக்கார், ஒருத்தர் வேலைக்கு தூங்கிட்டு பஜனை பண்ணிட்டு இருக்கார், பஜனை பண்றவர் தான் பெரியவர். தூங்காம இருக்கிறதுலாம் இதெல்லாம் என்ன இருக்கு? பகவானை மிரட்டுற வேலை, பகவான் வசப்படவே மாட்டான். வேற ஏதாவது சின்ன தெய்வங்கள் வசப்படுமே தவிர பகவான் வசப்பட மாட்டான். நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? எவ்வளோ பேர் வீதியில் போகும்போது அவளுக்கு வீடு இல்லை, பிளாட்ஃபார்ம்ல தான் படுத்துட்டு இருக்கா, அவளை உடனே விரக்தால் ஞானின்னு சொல்லிட முடியுமான்னு? டெய்லி இவர் பீச்சில் தான் சார் படுத்துக்கிறார், அவருக்கு வீடே இல்லை, அதனால பெரிய மகாத்மான்னு 10 பேர் நின்றுட்டாளான்னு. எல்லாம் மனசை பொறுத்த ஒரு விஷயம். தபசு அப்படின்னா இவன் பண்ணும்போதே என்ன நினைச்சுட்டு பண்றான்னா, 7 லோகங்களையும் தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், எல்லாரையும் அடக்கணும், உதைக்கணுங்கிற எண்ணத்தோட பண்ற தபசு ஆகாது. தபசுங்கிறது வித்ய மாதிரி பணம் மாதிரி சம்பாதிச்சுக்கிற ஒரு விஷயம், அதனால அதுக்கு செலவு உண்டு. ஞானம்ங்கிறது சம்பாதிச்சுக்கிற விஷயம் இல்லை, அது சுவாபாவிகமானது, உன்னுடைய ஸ்வரூபமே அதுதான். நீ சம்பாதிச்சுட்டு ஆத்மா உள்ள போய் இறங்க போறதில்ல, இல்லை உள்ள இருக்கிற ஆத்மா கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு தரிசனம் கொடுக்க போறதில்ல, அது நித்திய சித்தமான வஸ்து. அதனால இங்க சொல்ற ரகுகணா ஏத தபசா நாயாதி. சரி சுவாமி, தபஸ் இல்லை, நான் நிறைய யாகம் பண்ண நச்ச இஜ்யா. ராவணனை போல அக்னிஹோத்திரம் பண்ணினவனும், ராவணனை போல சாமகானம் பண்ணினவனும், ராவணனை போல யாகம் பண்ணவனும் இல்லை, அவனுக்கு சித்த சுத்தி கூட வரலையே. அதனால யாகத்தினாலையும் அதை அடைய முடியாதுப்பா. நிர்வபனாத்து கிரகத்வா கிரகாத்வா. இல்லை நிறையா வேத அத்தியனங்கள்லாம் பண்ணிட்டு வைதிக கர்மாக்கள்லாம் பண்ணிட்டு இருக்கேன், இல்லை கிரகஸ்த தர்மத்தில் இருந்துட்டு அப்படி இருக்கேன். ந சந்தசா, எப்போ பார்த்தாலும் வேதம் சொல்லிட்டு இருக்கேன். ந ஏவ ஜலாக்னி சூரியி, முழங்கால் மட்டும் ஜலத்தில் அப்படி கழுத்து வரைக்கும் ஜலத்தில் இருந்துட்டு ஜபம் பண்றேன், இல்லைன்னா சூரியனை பார்த்து உபாசனை பண்றேன், ஹோமம் பண்றேன். நீ என்ன பண்ணினாலும் அந்த ஞானம்ங்கிறது வராது. ஒன்னே ஒன்று பண்ணினா வந்துடும். பினா மகத் பாத ரஜோபிஷேகம். உன்னுடைய ஜென்மாவிலே உனக்கு பகவானை பார்த்த ஒரு மகாத்மாவுடைய தொடர்பு ஏற்படணும்.
அது பண்ணி அந்த மகான் சந்தோஷப்ரதத்வித்திஹி பிரணிபாதேன்னு அவருக்கு உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுங்கிறது ஒரு சங்கல்பம் இல்லை. ஏன்னா அவர் தபஸ்வி இல்லை, அவர் ஞானி, அவர் சங்கல்பமற்றவர். சங்கல்பம் இல்லாததா இருக்கிறதுனால அவர் யாராவது ஒருத்தர் வந்தா இவருக்கு அனுகிரகம் பண்ணணும், அவருக்கு அனுகிரகம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லை. அவர் அப்படியே பரபிரம்மமா இருக்கார். அப்ப என்ன அப்படின்னா, நீ பண்ணக்கூடிய ஏதோ ஒரு செயல் அவருடைய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய கருணையை அது வந்து தூண்டுறது. அந்த தூண்டுறது எப்படின்னா, பசுமாட்டுக்கு கண்ணுக்குட்டி பக்கத்துல வந்த உடனே கண்ணுக்குட்டி வந்துடுத்து டைமா எடுத்து பால் கறக்கணும், அதுக்கு ஒரு கெமிஸ்ட்ரி உண்டார மாதிரி இந்த மகான்களுக்கு கெமிஸ்ட்ரி உண்டாருது. அதுக்காக நீ என்ன பண்ண, பாகவதத்துல சொல்றார் பின்னாடி, எவ்வளோ காரியங்கள் பண்ணு, ஏதாவது ஒரு காரியத்தினால அந்த ஹரி சந்தோஷப்பட மாட்டானா? ஒரு நாள் நாமா சொல்லிப்பாரு, ஒரு நாள் நமஸ்காரம் பண்ணிப்பாரு, ஒரு நாள் அர்ச்சனை பண்ணிப்பாரு. இவ்வளவும் பண்றது என்னத்துக்காக அப்படின்னா, ஏதாவது ஒண்ணு அவனுடைய ஹிருதயத்துல எனக்கு ஒரு கருணையை சுரக்க செய்யாதா? அதனால சொல்றார், வினா மகத் பாதரஜோபிஷேகம். இந்த பக்தியோ ஞானமோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு பெட்டியில ஒரு சாமான் இருக்கு, அந்த சாமானை திறந்து பார்க்குற மாதிரி இல்லை. உள்ளுக்குள்ள ஆத்மா இருக்கு சார், சரீரங்கிறது ஒரு கோஷம், அன்னமய கோஷம், அதை டக்குன்னு திறந்து, பிராணமய கோஷம் அதை டக்குன்னு திறந்து, அப்புறம் என்ன இருக்குன்னா விஞ்ஞானமய கோஷம் டக்குன்னு திறந்து, மனோமய கோஷம் டக்குன்னு திறந்து, ஆனந்தமய கோஷம் டக்குன்னு ஆத்மா அப்படி எடுத்துடுற மாதிரியான ஒரு விஷயம் இல்லை. பக்திங்கிறது எழுதி வச்சு படிக்கிற ஒரு விஷயமும் இல்லை. அது என்ன அப்படின்னா, ஒரு மரத்துல காலத்துல பூ பூத்து அதுக்கு மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு அது சின்னதா ஒரு பிஞ்சு கட்டி அது வெம்பி போகாம அது காய்த்து ஒரு காலத்துல பழுக்கிற மாதிரி உனக்கு பக்குவத்தினால அத்தகைய ஞானம் ஏற்படணுமே தவிர அது ஒரு பொட்டியை திறந்து ஒரு சாமான் எடுக்கிற ஒரு விஷயம் இல்லை. அது ஒரு கெமிஸ்ட்ரி. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு அண்டா நிறைய பால் இருக்கு, அந்த பால் தயிர் ஆகணும்னா ஏற்கனவே தயிராச்சு இல்லையா, அதை எடுத்து பட்டுன்னு பட்ட உடனே பட்டது இல்லையா, அது மாதிரி பகவானை பார்த்த ஒரு மகாத்மா உன்னை தொட்ட உடனே அவருடைய கிருபை உன் மேல விழுந்த உடனேவே உனக்கு ஒரு கெமிஸ்ட்ரி மாறுறது. அப்புறம் நீ என்ன பண்றனா, இவ்வளவு நாள் நாமா சொன்னா கண்ணில் ஜலம் வரல, இப்ப ஜலம் வருது, மேனி சிலுக்கிறது. நாரத சுவாமி சொல்றார் இல்லையா தன்னுடைய பூர்வ விற்த்தாந்தத்திலே, அப்படிதான் சாதுக்களுடைய சங்கத்துல உச்சிஷ்டானம் அவர்களை சாப்பிட்டதுனாலே அவர்களுடைய அத்தனை பக்தி பாவங்களும் தங்கிட்ட வெளிப்பட்டதுங்கிறார். அந்த சாதுக்கள்லாம் சாப்பிட்டேன், அவ்வளவுதான், அது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு விந்தைய பண்ணிடுத்தோ, ஒரு விசித்திரத்தை பண்ணிடுத்தோ அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன பண்ணு அப்படின்னா, நீ இவர் குரு அவர் குரு அவர் குருன்னு அடையக்கூடாது. அந்த குரு எப்படி இருக்கணும், பகவானை பார்த்தவரா இருக்கணும், உனக்கு பகவானை காண்பிச்சு கொடுக்கிறவரா இருக்கணும். நீ என்னதான் ஜபம் பண்ணு, என்னதான் தியானம் பண்ணு, இந்த ஜென்மத்தில் நமக்கு மோட்சம் உண்டா, இந்த ஜென்மத்தில் நமக்கு மோட்சம் உண்டா, இந்த ஜென்மத்தில் உனக்கு மோட்சம் உண்டான்னு ஒரு கவலை கூடவே இருந்துருக்கும். ஒரு மகாத்மாவை அடைஞ்சுட்டியானால் அந்த கவலை போயிடும். ஏன்னா உன்னை மோட்சத்தில் சேர்க்க வேண்டியது அவர் பொறுப்பே தவிர உன்னுடைய ஒரு பிரயத்தனம் இல்லை, அவருடைய பொறுப்பாயிடுறது. இப்போ ஏன் ஜபம் பண்ணுறேன்னா, நான் சோம்பேறியா இருக்கக்கூடாது இல்லையா, அதுக்காக பண்ணுறேனே தவிர மோட்சம் அப்படிங்கிறது நான் பண்ணுற ஜபத்தினாலே என்னுடைய ஜபத்தினுடைய லட்சணம் எனக்கு தெரியும், தியானம் நான் என்ன பண்ணி கிழிச்சிட போறேன்னு தெரியும். இது நம்மால் முடியாது. இருந்தாலும் சும்மா உட்காரக்கூடாது, நான் சும்மா உட்கார்றது அவருக்கு பிடிக்காது, அதனால ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். இங்கு அழகா சொன்னார், வினா மகத் பாதரஜோபிஷேகம். அத்தகைய மகான்கள் கிடைச்சா, உனக்கு பாக்கியம் இருந்ததுன்னா பாகவத தர்மத்தில் இருக்கிற மகான்கள் கிடைப்பா. ஏன்னா தர்மம் பாகவதம் கலோ அதி சுகம். எப்பொழுதுமே இது ரொம்ப சுககரமான ஒரு மார்க்கம். யோகம் செய்யும் பொழுது கடினம், பலன் சுகம். தபசு பண்ணும் பொழுது கடினம், பலன் சுகம். வேதாந்த விசாரம் பண்ணும் பொழுது கடினம், பலன் சுகம். ஆனால் பக்தியும் பண்ணும் பொழுது சுகம், பலன் கிடைக்கும் பொழுது சுகம். நன்னா ஜிலு 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 ஜிலுன்னு ஒருத்தர் பகவத் குணம் சொன்னாரானால் கேட்கறதுக்கு என்ன கசக்கிறதா இல்லை சிரமமா இருக்கா? ஒருத்தர் ஜிலு 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 ஜிலுன்னு பகவன் நாம சங்கீர்த்தனம் பண்ணினாரால் கேட்கறதுக்கு என்ன கசக்கிறதா இல்லை சிரமமா? அழகா ஒருத்தர் சுஸ்வரமா உட்கார்ந்துட்டு பாகவத பாராயணம் பண்ணிட்டு இருந்தாரானால் கேட்கறதுக்கு என்ன கசக்கிறதா சுகமா சிரமமா? நல்ல அழகா மல்லி முல்லை ஜாதி போன்ற புஷ்பங்கள் எல்லாம் எடுத்து பகவானுடைய சரணத்துல போடுறதுல உனக்கு என்ன கஷ்டம்?
அந்த திவ்யமங்கல விக்கிரகனான பகவான மன்மதனா இருக்கக்கூடிய பகவானுடைய முக லாவண்யத்துல பார்க்கறதுல எவ்வளவு ஆனந்தம். இந்த பக்தி அப்படிங்கிறது பண்ணும்பொழுதும் சுகம், அதனுடைய பலனும் சுகமா இருக்கு. சிரமசாத்தியம் இல்லை பக்தி. பக்தி சுலபம், பக்திக்கு பகவானும் சுலபன். அங்க சொல்றார், என்ன சொல்றார், எத்திர உத்தம ஸ்லோக குணானுவாதகா. ஏ ரகுகணா, உனக்கு ஒண்ணு சொல்றேன், ரகசியம் சொல்றேன். எங்கேயாவது போய் தேடு. அங்க தினமும் என்ன பண்ணணும்னா, யாராவது ஒருத்தர் பாகவதம் படிப்பான், யாராவது ஒருத்தர் பாகவத கதை சொல்லுவான், யாராவது ஒருத்தர் பாகவதம் படிப்பான், யாராவது ஒருத்தர் பாகவத கதை சொல்லுவான். பிரஸ்தூயதே கிராமிய கதா விகாதே. அவன் என்ன பண்ணுவான், கதை சொல்லும்போது 4 ஜோக் அடிக்க மாட்டா, உலக விஷயங்கள்லாம் பேச மாட்டா, அரட்டை அடிக்க மாட்டா. அந்த பாகவதத்திலேயே கூட ஏதாவது நிமித்த சாஸ்திரம் இருக்கு, சகுன சாஸ்திரம் இருக்கு, அதெல்லாம் அவ பேசவே மாட்டா. அதுல பக்தியை மட்டும்தான் எடுத்து பேசுவா. கதை சொல்லும்பொழுது தர்மபுத்திரருக்கு இவ்வளவு துர்சகுணங்கள்லாம் ஏற்பட்டது, அதனால பகவான் அந்த கதையெல்லாம் சொல்ல மாட்டா. அதுல உனக்கு ருச்சி எடுத்துனாலே உனக்கு பக்தியில ருச்சி இல்லை, இந்த மாதிரி அரட்டையில தான் உனக்கு ருச்சி போறதுன்னு அர்த்தம். பாரதம் சொன்னா கூட திரௌபதி சரணாகதியை பேசுவா தவிர அதுல இருக்கக்கூடிய சாந்தி பெருவாள் இருக்கிற அரசியலை பேச மாட்டான். ஏன்னா பக்தியை தான் பிடிப்பா அவ. உன் புத்தி எதுல போகிறதுன்னு வச்சுன்றதே நீ யாருன்றதை காமிச்சிடலாமே. அவளுக்கு இது மாதிரி நிமித்தம் இல்லைன்னா இதுல சகுனம், இதுல எல்லாம் புத்தியே போகாத அவளுக்கு. ஆமா, அதுல இருக்கக்கூடிய பக்தி ரசத்தை எடுத்து எடுத்து எத்ரோத்தம ஸ்லோகே குணானுவாதகா பிரஸ்தூயதே கிராமிய கதா விகாதே. அந்த கதை சொல்ற இடத்துலயோ பஜனை பண்ற இடத்துலயோ வேற ஒரு பேச்சு இருக்க கூடாது. பஜனை ஆரம்பிச்சவா எல்லாரும் பஜனையில கலந்துக்கணும், எல்லாரும் நாமாவளி சொல்லணும், எல்லாரும் வாங்கி பாடணும். அதுதான் சத் சங்கம். அங்க சொல்ற அதோ திருஷ்ட்வா வைஷ்ணவ சித்தேஷு பக்தி அலௌகிகம் நிஜலோகம் பரித்யஜ்ய பகவான் பக்தவத்சலாஹா. உலகத்துல சத்சங்கத்துக்கா பஞ்சம், கதைக்கா பஞ்சம். 1000 பேர் கதை சொல்றோம், 1000 பேர் கதை நடக்கிறது, அங்கங்க உற்சவங்கள் நடக்கிறது, பகவான் வர வேண்டியதானே. ஏன்னா அதோ திருஷ்டுவான்னு சொல்லிருக்கானே, அங்க என்ன சொல்றான், வைஷ்ணவ சித்தேஷு பக்தியும் அலௌகிகம்னு ஒரு பதையை போடுறான். என்னன்னா அங்க அத்தனை பேருடைய லட்சியமும் பகவான் இருந்தா பகவான் வருவான், பணம் இருந்தா பணம் கிடைக்கும், புகழ் இருந்தா புகழ் கிடைக்கும், இல்லைன்னா அவர்கள் எது ஆசைப்படுறாளோ அது கிடைக்குமே தவிர பகவான் வரமாட்டான். பகவான் வரணும்னா நீ என்ன பண்ணணும்? ஆனா பகவான் யாரையும் ஏமாத்தவும் மாட்டான், யாரையும் வெறுங்கையாவும் பண்ண மாட்டான். நீ சுவாமி சன்னதியில் உட்காந்துட்டு 1000 அர்ச்சனை பண்ண, 1000 அர்ச்சனை பண்ணும் பொழுது உன்னுடைய மனசுல எனக்கு பெரிய வீடு வேணும், கார் வேணும், பங்களா வேணும்னு நினைச்சிட்டு பண்ண அத்தனையும் கிடைச்சிடும். பகவான் கிடைக்க மாட்டான். பகவான் வேணும், இதெல்லாம் வேண்டாம்னு நீ நினைச்சாதான் பகவான் கிடைப்பான். ஆனா பகவான் யாரையும் ஏமாத்துறதில்லை. அவளுடைய ஹிருதயத்தில் இருக்கிற வாசனைக்கு தகுந்த மாதிரி பலனை கொடுத்துட்டு போயிடுறான். ஒரு கால் நான் பண்ணின பகவத் பக்திக்கு யாரையா சபிக்கணும்னா கூட பகவான் அதுக்கும் தலையாட்டிட்டு போயிடுறான். நீ தபசெல்லாம் குறைஞ்சு நீ தான் ஏமாந்து நிக்க போற. ஆனா யாரை சபிச்சியோ அது திருப்பி உனக்கும் ஒரு காலத்துல வரும். ஏன்னா எந்த ஒரு காரியத்துக்கும் திருப்பி ஒரு ரியாக்ஷன் உண்டு. அதனால சொல்றார், எத்ர உத்தம ஸ்லோக குணானுவாதகா பிரஸ்தூயதே கிராமிய கதா விகாத நிஷேப்யமானோ அனுதினம். ஒரு நாள் கூட விடாம அங்கே யாராவது உட்கார்ந்து ஜன்மாத்யஸ்யதஹான்வயாதி இதரதஸ்சார்த்தேஷு அபிஜ்ஞஸ்வராட் தேனே பிரம்மஹ்ருதாயாதி கவயே முஹ்யந்தி யத் சூரயः தேஜோ வாரிம்ருதாம் யதா வினிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. அப்படின்னு கார்த்தால பாராயணத்தை பண்ணிட்டு சாயங்காலம் உட்கார்ந்துட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணினான் தெரியுமா? அழகா யமுனியை அடுத்து ஒரு மடு இருந்தது, அந்த மடுவில் காளியன்னு ஒரு நாகம் இருந்தா, அந்த நாகத்தை அடக்கிறதுக்காக பகவான் கிளம்பினான். பகவானே யாரு அப்படின்னா அவனே அமிர்தமயமானவன், அமிர்தம் பட்ட கதம்ப விருட்சத்துல ஏறி நின்று அதிலிருந்து குதிச்சான் அப்படின்னு தம் சண்ட வேக அப்படின்னு ஆரம்பிச்சு தினமும் கதை, வேற விஷயமே கிடையாது. நிஷேப்யமானோ அனுதினம் முமுக்ஷோ. நீ ஒரு சாதகனா இருந்தா, மோட்சத்துல ஆசைப்படவனா இருந்தா அந்த இடத்துக்கு போயிடு. மதிம் சதிம் எச்சதி வாசுதேவே. அந்த இடத்துல நீ உட்கார்ந்துட்டே இருந்தா போறோம். எந்த இடத்துல தினமும் எங்க கிராமிய கதை இல்லாம பகவானுடைய குணங்களானதும் பாடப்படுறதோ, சொல்லப்படுறதோ, பேசப்படுறதோ, பூஜை பண்ணப்படுறதோ அந்த இடத்துல போயிடு.
அதுதான் உனக்கு பக்தியை கொடுக்கறதுக்கான நல்ல இடம். அங்கே இருக்க 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 உனக்கு நாளுக்கு நாள் பக்தி வளரும். ஏன் தெரியுமா? இன்னொரு ரகசியம் சொல்றார். அங்க யார் கண்ணிலையும் படாம பகவான் நடமாடின்னு இருக்கான், கூடமா சஞ்சாரம் பண்றான். உனக்கு சாமர்த்தியம் இருந்தா அந்த யசோதை உரல்ல பிடிச்சி கட்டினா மாதிரி அவனை உன்னோட ஹிருதயத்தில் பிடிச்சி கட்டிக்கோ. ஹிருதயங்கிற உரல்ல பிடிச்சி. ஏன்னா ஹிருதயத்தில் தானே நம்ம பக்குவப்படணும். உரல் தானே பக்குவப்படுறதுக்கு ஒரு விஷயம். அதனால பிடிக்கிற கையில் அகப்படாமல் ஓடக்கூடிய பகவானை பிடிச்சி அந்த உரல்ல கட்டு. எப்பனா நீ பக்தனா இருந்தா பகவான் வசப்பட்டு நிற்பான். இங்கே பாகவதத்தில் பஞ்சமஸ்கந்தத்தில் ரிஷபர் சொல்றார், ஜடபரதர் சொல்றார் இல்லையா? ஏகாதச ஸ்கந்தத்தில் பகவானே சொல்றான். பகவான் உத்தவனை பார்த்து சொல்றான். என்ன சொல்லிட்டு வரான்னா, அவனை பார்த்து சொல்லிகிட்டே வரான். உத்தவனை பார்த்து, உத்தவா, உனக்கு நான் உனக்கு தியான யோகம் சொன்னேன், கர்மயோகம் சொன்னேன், அஷ்டாங்க யோகம் சொன்னேன். நீ எல்லாம் கேள்வி கேட்ட, எல்லாம் சொல்லிட்டு வந்த. ஆனால் நீ பிரேம பக்தன். உன்ன மாதிரி ஒரு பிரேம பக்தன் உலகத்தில் துர்லபம்டா உத்தவா. நான் தியானம் சொன்னாலும், நான் யோகம் சொன்னாலும், நான் வேதாந்தம் சொன்னாலும், நான் கர்ம மார்க்கத்தை சொன்னாலும், நான் சாங்கிய தத்துவத்தை சொன்னாலும், எத்தகைய தத்துவத்தை சொன்னாலும் உன் ஹிருதயம் எனக்கு புரியறது. நீ நீ பிரேம பக்தனாக இருக்க. பக்தியில் தான் உனக்கு ருச்சி. நானும் ஏற்கனவே பக்தி யோகத்தை உனக்கு நல்லா விஸ்தாரமாக சொல்லிட்டேன். இனிமேல் நான் பக்தி யோகத்தை சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஆனால் அந்த பக்தி மார்க்கத்தில் உனக்கு ரொம்ப குஷியும் உற்சாகமும் இருக்கிறதுனால உனக்கு நான் திரும்பி எதனால் அந்த பக்தியை அபிவிருத்தி பண்ணிக்க முடியும், எதனால் அந்த பக்தியானது வளரும் மேலும் மேலும்ங்கிறத சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் பக்தி யோகா புரைவோக்தா. உனக்கு இந்த பக்தி யோகத்தை பற்றி முன்னாடியே சொல்லிட்டேன். பிரியமானாயத்தே அனக. பாப்பம் இல்லாதவனே, நீ பக்தி யோகத்தை பற்றி நீயும் கேட்ட நிறையா சொல்லிட்ட. புரைவோக்தா பிரியமானாயத்தே அனக புனச்ச கதம் இஷ்யாமி. திரும்ப உனக்கு சொல்கிறேன் கேளு. மக்பக்தே காரணம் பரம். நீ என்ன பண்ணினா என்கிட்ட அந்த பக்தி இருக்கு பத்தியா, நாளுக்கு நாள் அப்படி அப்படி ஒரு அருவி மாதிரி வளருமோ, அதை சொல்கிறேன் கேளு. இதை சொல்கிறது பகவானே ரிஷபரில் ஜடபரதரில் முதல்ல போடுறார். ஸ்ரத்தா அப்படிங்கிற பதத்தை போடுறார். ஒரு பழைய நல்ல புத்திசாலி தான், ஆனால் புஸ்தகத்தை திறக்க மாட்டான்னா என்ன பிரயோஜனம்? மோட்சத்துக்கு போகணும்னு ஆசை இருக்கு, ஆனால் நாம சொல்ல மாட்டான்னா என்ன பிரயோஜனம்? என்ன வேணும்னா பர்சீவரன்ஸ், ஸ்ரத்த வேணும். அதனால ஸ்ரத்த இருக்கிறவன் தான் எதையாவது அடைவான். அதனால ஸ்ரத்தாவான் பவதி. யாதிருஷி யாதிருஷி ஸ்ரத்தா தாதிருஷி தாதிருஷி சித்திர் பவதி. ஒருத்தனுக்கு எந்த அளவில் சித்தி ஏற்படுறதுனா, எந்த அளவில் ஸ்ரத்த இருக்கோ அந்த அளவில் சித்தி ஏற்படுறது. அதனால பகவான் முதல்ல கொண்டு போட்டார் ஸ்ரத்தாம் அப்படின்னார். ஸ்ரத்தான்னார் எதுலன்னார்? அமிர்தன்னார். அடுத்தது என்ன சொன்னார்? ஸ்ரத்தா அமிர்த கதாயாமே. கதை கேளுன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனா பாரமஹம்ச சம்ஹிதையா இருக்கக்கூடிய பாகவதத்தை கேளு, அதுதான் அமிர்த கதை. ஏன்னா மீதி கதைக்கெல்லாம் பலன் என்னன்னா ஆயுகு, ஆரோக்கியம், யசஸ், என்னென்னோ பலன்லாம் சொல்லிட்டா. இதுக்கு என்னன்னா, இதுக்கு அத்விதீயம் பின்னாடி சொல்ல போறார். இதுக்கு என்னன்னா ஜீவன் முக்தி தான் அதுக்கு பலன். பாகவதத்துக்கு ஞானம் தான் அதுக்கு பலன், கைவல்யம் தான் பலன், வைகுண்டம் தான் பலன். அதனால இந்த கதைக்கு என்ன கதை பேர்னா ஸ்ரத்தா அமிர்த கதாயாமே. அதனால பாகவதத்தையும் கதாமிருத்தம் 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 கதாமிருத்தம்னே வரும். ஹரி கதாமிருத்தம். பகவான் இங்க போடுறான் மே அப்படின்னு ஒரு பதத்தை பார்த்தான். என்னுடைய அமிர்தமயமான கதைகளை கேளு. என்னுடைய கதைகள் உனக்கு அழுத்தவே அழுக்காது. எப்ப அப்படின்னா சஸ்வத்து. கார்த்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி வரைக்கும் அந்த கதை கேட்டுண்டே. கதை கேட்கறதுல அப்படி ஒரு உனக்கு ஸ்ரத்த இருக்கணும், அப்படி ஒரு ஆர்வம் இருக்கணும். நடந்த ஒரு கதையை சொல்றேன்னா,
தஞ்சாவூர் ஜில்லாவில் இப்படி ஒருத்தர் கதை கேட்கறதுல ரொம்ப ஆசை உடைய ஒரு பாகவதர் இருந்தார். கதை கேட்கறதுன்னா அவருக்கு ரொம்ப குஷி, சந்தோஷம் தாங்காது. அவர் பொண்ணுக்கு கல்யாணம். அந்த காலத்தில் கிராமத்துலலாம் என்ன பண்ணுவான், ஒரு கோவில் இருந்து மாப்பிள்ளை அழைப்பு கூப்பிட்டு வருவான். மாப்பிள்ளை அழைப்பு கூட்டிட்டு வரும்போது பெட்டர் மார்க்ஸ் லைட்டை 4 பேர் பிடிச்சிட்டு வருவான். பழங்காலத்தில் இந்த காயலாங்கடைக்கு போன ஒரு இம்பாலா கார் அதெல்லாம் வச்சுட்டு இருப்பான். அதை எடுத்துட்டு வருவான். அந்த வண்டி பாதியில் நின்றுடும், அப்படியே சுற்றுவான் கிரன்னு, திருப்பி கொஞ்சம் டர்ன்னு 4 பேர் தள்ளினா கிளம்போம். வீதியில் பல இடத்துல நின்றுண்டு ஒரு கச்சேரி பண்ணுவான், ஒரு கீர்த்தனை வாசிப்பான். அந்த கல்யாண பந்தலுக்கு வந்த உடனே பொண்ணோட அப்பா மணி தேங்காய் கொடுத்து மாப்பிள்ளையை உள்ளே கூப்பிடணும். இந்த பொண்ணோட அப்பா தான் நாம் சொல்கிற பாகவதர். மாப்பிள்ளை அழைப்போடு கூட வந்தார். இவனா கீர்த்தனை வாசிச்சுட்டே இருக்கான். அந்த காரு நின்று கிளம்புறதுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஒருத்தராத்து திண்ணையில் கதை நடந்தது. இவ போகட்டும், அதுக்குள்ளே கொஞ்சம் கதையை கேட்டுட்டு வரோன்னு போனார். அங்கே மாப்பிள்ளை அழைப்பு போயாச்சு, மாப்பிள்ளை இறங்கியாச்சு, மணி தேங்காய் கொடுக்கணும். மாமனாரை காணும். மாமனார் எங்கே இருக்கான்னு பார்த்தா 12 ராத்திரி 1 மணிக்கு கதை கேட்டுட்டு வர்றார். அவருக்கு பொண்ணு கல்யாணங்கிறதே மறந்து போயிடுது. நடந்த கதை. ஸ்ரத்தா அமிர்த கதாயாமே சஸ்வத்து. அடுத்தது தப்பலாம்புலியூரில் ஒரு பெரியவா இருந்தா, நித்தியம் ஆத்து திணையில் உட்காந்து ருக்மிணி கல்யாணம் மட்டும்தான் உபன்யாசம் பண்ணுவார். வேற எதுவும் சொல்ல மாட்டார். யார் வரா யார் கேட்கிறான்னு பார்க்க மாட்டார். சாயங்காலம் 4 மணிக்கு திண்ணையில் உட்காந்துட்டு பாகவத்தை வச்சுன்னு உட்காந்துருவார். அவருக்கு ருக்மிணி கல்யாணம் அப்படிங்கிறதே அது நிறைய பேர் சொல்லுவா இல்லையா, ஏதோ சித்தர்ன்ட்டு. அவருக்கு சொல்றதுன்னா ருக்மிணி கல்யாண சித்தர்னு சொல்லலாம். அவர் அந்த கதையே திரும்ப 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 சொல்லிட்டு இருப்பார். இப்படிலாம் நிறைய மகான்கள் கதை கேட்கறதுலையும் கதை சொல்றதுலையும் இருந்தா. திருவல்லிக்கேணியில் ஹிந்து ஹைஸ்கூல்னு ஒரு ஹைஸ்கூல் இருக்கு. சாதாரணமாக ராமாயண பாராயணம் பண்ணினா, ராமாயண கதை சொன்னால் ஒரு கோலம் போட்டு அதில் ஹனுமாருடைய படத்தை வச்சு இங்கே எத்திர ரகுநாத கீர்த்தனம்னு சொல்லியிருக்கிறதுனால ஹனுமார் ஆவாகனம் பண்ணுவா. சில இடத்துல என்ன பண்ணுவான்னா, பாகவதம் சொல்கிறதா இருந்தால் பரீட்சித்த ஆவாகனம் பண்ணுறது உண்டு. அப்படிதான் திருவல்லிக்கேணியில் ஒரு பெரியவா கதை சொல்ல வந்தா. கதை சொல்லும்போது ஒரு பலகாயில் கோலம் போட்டு ஒருத்தர் வந்தார், நல்ல ஸ்ரோதா. அவரை உட்காந்து வச்சுட்டு நிர்தாயா பரீட்சித்து அப்படின்னு விட்டார். கதை முடிஞ்சு கதை சொன்ன ஒரு ஊருக்கு போன உடனே இந்த பரீட்சித்தை ஆவாகனம் பண்ணார் இல்லையா, அவர் ஊருக்கு போக கிளம்ப மாட்டேங்கிறார் ஆத்துக்கு. பரீட்சித்து கதை கேட்டுட்டு ஆத்துக்கா போனால் என்ன வைகுண்டம் அனுப்புங்கிறார். அடுத்த நாளே அவர் போயிட்டார். இப்படிலாம் ஸ்ரத்தா அமிர்த கதாயாமே சஸ்வத் மதனு கீர்த்தனம். என்னுடைய கதைகளை எப்பொழுதும் கேட்டுட்டே ஸ்ரத்தையா கேளு, அதுல உனக்கு அலுப்பே வரக்கூடாது. அடுத்ததா என்ன பண்ண, மத் அனுகீர்த்தனம், என்னை எப்பொழுதும் பாடிண்டேர். என்னை பாடுறதுக்கு அழுக்கிறதாடா, கொடுத்து வச்சிருக்கணும்டா நீ. நான் என்ன தவம் செய்தேனோ கண்ணனை பாட. ஊத்துக்காடு கேட்கிறார், நான் ஜென்மாந்திரத்தில் என்ன தப்பம் பண்ணினேன் கண்ணனை பாடுறதுக்கு. அடுத்தது சொல்றாரு, என் நாவென்ன தவம் செய்ததோ மதனு கீர்த்தனம் பரிநிஷ்டாச்ச பூஜாயாம். என்னுடைய திவ்யமங்கல விக்கிரகத்துக்கு ஸ்ரத்தையா பூஜை பண்ண, அழகழகான வஸ்திரங்களை அதுக்கு சாத்து, நல்ல குங்குமம், அதில் குங்குமப்பூ அப்படி போட்டு நல்ல சந்தன ரத்ன கீடங்கள் சாத்து, நல்ல புஷ்பங்களை கொண்டு போய் அதுக்கு கொடு, நல்ல புஷ்பங்களை தொடுத்து கொடு, என்னுடைய சன்னதியை முழுகு, கோலம் போடு. பரிநிஷ்டாச்ச பூஜாயாம். என்ன அப்படின்னா, ஒரு நாள் உனக்கு ஏதாவது ஆசௌச்சம் பூஜை பண்ண முடியலேன்னு வச்சுக்கோ, அப்பா இன்னைக்கு லீவு நிம்மதின்னு இருந்தால் உன்னை அடிக்கணும். ஐயோ இன்னைக்கு பூஜை பண்ண முடியலையே அப்படின்னு தவிச்சாதான் அந்த பூஜையோட பலன் உனக்கு கிடைச்சிருக்கு. நீ இன்னைக்கு ஃப்ரீ ஆகிட்டேன் நான் வரலேன்னு சொன்னியானால், நீ பூஜை பண்ணியும் ஒன்று தான், பூஜை பண்ணாட்டாலும் ஒன்று தான். பரிநிஷ்டாச்ச பூஜாயாம். அடுத்தது ஏதாவது சந்நிதியில் நின்றுருந்தா ஸ்துதிபிஹி ஸ்தவனம். ஏதாவது கஜேந்திர ஸ்துதி சொல்லு, இல்லைன்னா குந்தி ஸ்துதி சொல்லு, இல்லைன்னா லகு ஸ்தோத்திரமாலேருந்து சொல்லு, ஏதாவது ஸ்தோத்திரம் சொல்லிகிட்டே இருக்கு. ஸ்ரத்தா அமிர்த கதாயாமே சஸ்வத் மதனு கீர்த்தனம் பரிநிஷ்டாச்ச பூஜாயாம் ஸ்துதிபிஹி ஸ்தவனம் மம. இப்படியே என்ன பண்ணிட்டே இரு. ஆதர பரிச்சர்யாயாம் சர்வாங்கைஹி அபிவந்தனம். மொத்தத்தில் எனக்கு உற்சவம் நடக்கிறதுன்னு வச்சுக்கோ, நீ என்ன பண்ண, நான் தாமரம் பட்டமா, நான் தூக்கட்டமா, அப்படியே ஏதோ பவ்யமா அப்படி எல்லாம் என்ன பண்ண, நான் பெருமையா அப்படி தூக்கி யாரை தூக்கின்னு இருக்கேன், அப்படி ஒரு பெருமை இருக்கணும் உனக்கு, ஒரு குஷி.
ஒரு சாமரம் போட்டா பெருமாளுக்கு சாமரம் போட்ட பாக்கியம் கிடைச்சது. எதுவும் மனுஷனுடைய வீட்டு வாசல்ல போய் அவனை பார்த்து ஏங்கிண்டு இல்லாம அவனுக்கு சாம்பரம் போடுறதோ சத்திரம் போடுறதோ அவனை பரப்பாடு பண்றதுலோ அவனுக்கு சேவை பண்றதுலையோ அவனுக்கு புஷ்பமாலை தொடுக்கிறதுலையோ எல்லாத்துலயும் என்ன பண்ணுனா ஒவ்வொன்றும் பண்ணும் பொழுது பெருமாளுடைய திருவடியில 2 புஷ்பத்தை போட்டா புண்ணியம் புண்ணியம் நினைக்காத, பாக்யம் பாக்யம் நினை. அப்பா கைக்கு நல்ல வேலை கிடைச்சதே, இதை விட இந்த கைக்கு இதை விட என்ன பிரயோஜனம் இருக்க முடியும்? என் கையும் கொடுத்து 2 புஷ்பத்தையும் பக்கத்தில் ஒருத்தர் கொண்டு வச்சு எனக்கு அவனுடைய திருவடியில் போடணுங்கிற புத்தி இருக்கும்போது பகவானும் சௌலபியத்தோடு அவனுடைய திவ்யமங்கலமான சரணங்களை நமக்கு காண்பிச்சுட்டு இருக்கானே. அந்த புஷ்பத்தில் 2 பூவை எடுத்து போட்டு ஜென்மா கிருதார்த்தமாச்சுன்னு நினைச்சுக்கோ. அதனால இங்க சொல்றார் ஆதரகா பரிச்சர்யாயாம். அப்புறம் என்ன நமஸ்காரம் பண்ணும்போது இப்படிலாம் தொட்டு கண்ணை ஊத்திக்காத. சர்வாங்கைஹி அபிவந்தனம். என்ன பண்ண அப்படின்னா சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்காரம் பண்ண. சர்வ அங்கங்களும் விழுந்து நமஸ்காரம் பண்ணி பிரபோ வைஷ்ணவாலாம் சொல்வா தண்டமிடுறது அப்படின்வா. என்ன அர்த்தம்னா ஒரு குச்சி பொத்துன்னு கீழே எப்படி விழுமோ, அதுக்கு சப்போர்ட் இல்லைன்னா எப்படி விழுமோ அப்படி பொத்துன்னு கீழே விழுந்துட்டு. உள்ளுக்குள்ள பரமாத்மா இல்லைன்னா நான் தண்டம் தான். நீ எழுந்து நிக்கிறியே, உனக்கு கிரிப் எப்படி கிடைக்கிறது பூமியில? நீ கீழே விழாம நிக்கிறியப்பா, எப்படி நிக்கிற? உள்ள பகவான் இருக்கான். அதை காண்பிக்கிறதுக்கா என்ன பண்ண? சர்வாங்கைஹி அபிவந்தனம். திரும்பி 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 நமஸ்காரம் பண்ணு. மத் பக்தா பூஜாப்யதிகா. ஒரு கால் நாம சங்கீர்த்தனம் பண்ணக்கூடிய அத்தகைய மகான்கள் வந்தா பகவான் சொல்றான் என்ன எப்படி பூஜை பண்ணிவியோ அதை விட அவர்களை அதிகமா பூஜை பண்ணு, நான் சந்தோஷப்படுவேன். நீ என்ன பூஜை பண்ணிட்டே இருக்க. ஒரு பாகவதர் வந்துட்டார் அப்படின்னா என்ன எழுந்து விட்டுட்டு அவர் பூஜையை பண்ணினானால் நான் வருத்தப்பட மாட்டேன்பா, சந்தோஷப்படுவேன். பகவானை பார்த்த ஒரு குரு உனக்கு கிடைச்சிட்டார் அப்படின்னா தங்கத்தட்டில் வச்சு கொண்டாட அவரை, கிடைக்காது பாக்கியம். இங்க சொல்றார் மத் பக்தா பூஜாப்யதிகாம். என்ன பண்ணு? சர்வ ஜீவராசியும் சர்வபூதேஷு மன்மதிஹி. ஒரு கொசுவை பார்க்கும்போது உன்னோட சிந்தனையில் இது ஏன் பறக்கிறது? உள்ள கிருஷ்ணர் உட்கார்ந்துட்டு இருக்கார். எறும்பு ஏன் ஓடுறது? இதுக்குள்ள கிருஷ்ணர் உட்கார்ந்துட்டு இருக்கார். இந்த யானை ஏன் இப்படி இருக்கு? கிருஷ்ணர் உட்கார்ந்துட்டு இருக்கார். எல்லாத்தையும் அந்த திருஷ்டியை கொண்டு வா. மதர்த்தேஷு அங்கசேஷ்டாச்சே. கால் அப்படின்னா நடக்கிறதுனா கோவிலுக்கு போகணும், கால் நடக்கிறதுனா கதைக்கு போகணும், கால் அசைகிறதுனா நிருத்தியம் பண்ணணும், கை அசைகிறதுனா புஷ்பம் போடணும், கை அசைகிறதுனா நாமா எழுதணும், வாக்கு செய்யறதுனா நாமா சொல்லணும், கண்ணை செய்யறதுனா பகவானை பார்க்கணும். இப்படி சர்வ அங்கங்களுடைய சேஷ்டையும் பகவான பொருட்டு. வச்சசா மத்குணேரணம். எப்பொழுதும் என்னுடைய வாக்குனால் பகவான் பத்தியா எத்தகைய கிருபாலு, எத்தகைய தயாலு. பகவான் கிருபாலு. பகவானுடைய கிருப்பை என்ன சொல்ல முடியும்? இப்போ ஏற்பட்ட பிரபஞ்சத்தை எப்படி படைச்சிருக்கான் பத்தியா? எவ்வளவு மரங்கள், ஒவ்வொரு மரங்களுடைய இலைகள் எப்படி இருக்கு, அதனுடைய ஸ்ட்ரெம் எப்படி இருக்கு, அதனுடைய புஷ்பம் எப்படி இருக்கு, காய் எப்படி இருக்கு, எவ்வளவு மனுஷர்கள், எவ்வளவு குணங்கள். இந்த கண்ணுக்கு தெரிகிற லோகம், கண்ணுக்கு தெரியாத லோகம், எவ்வளவத்தையும் ஒரு பிரபு நடத்திட்டு போறான்னா அவன் எவ்வளவு பெரியவன். ஒரு மனிதனுடைய சரீரத்தையும் படைச்சு அந்த சரீரத்தில் அவனை ஏங்க வச்சு அவனுக்கு ஒரு கர்ம பலனை கொடுத்து, என்ன ஆச்சரியம் இந்த பிரபஞ்சத்தை அப்படின்னா ஜென்மாத்தியசி எதகா அன்பையாத்து இதரதஸ்ன்னு இந்த பிரபஞ்ச நாடகத்தை நடத்திட்டு போறானே, அவருடைய கிருப்பையை சொல்லு, லீலையை சொல்லு. என்ன பண்ணார் அப்படின்னா வச்சசா மத்குணேரணம் மை அர்ப்பணம் ச மனசஹா சர்வகாம விவர்ஜனம். மனசுல என்ன பண்ண அப்படின்னார்? எல்லா ஆசையும் விட்டுடு. ஒரே ஒரு ஆசை என்ன அப்படின்னா விரகம், அவனை பார்க்கணுங்கிற விரகம் எப்ப சித்திக்கும் நமக்கு. நிறையா பேர் பகவானை பார்த்து பகவானே உனக்கு கண் இல்லையா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு கேட்பான். நீ பகவானை பார்த்து சொல்லி, நிறையா பேர் சொல்றான் கருணா கட்டாட்சம் பண்ணு அப்படின்னு சொல்றான். என்னை பார்த்து ஒரு பூர்ண கட்டாட்சம் பண்ணுன்னு சொல்றா. சாட்சாத் ராதாதேவியை பார்த்து ஒரு பிரார்த்தனை பண்ணு, அம்மா நீ எப்போ பார்த்தாலும் இந்த கிருஷ்ண விரகத்தினால உருகி 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 அழுது பத்தத்தி கீழே விழுந்து சிரித்து பித்து பிடிச்ச மாதிரி இருக்கியோ, அதே பாவத்தோடு என்னை பார்த்து ஒரு கட்டாட்சம் பண்ணு, எனக்கும் அத்தகைய விரக அவஸ்தை வரட்டும், பகவானை பார்க்கணும். மதர்த்தே அர்த்த பரித்யாகாம். ஒன்று வீட்டில் இருக்கிற பணத்தெல்லாம் விட்டுட்டு என்னுடைய சேவைக்கு வா, இல்லைன்னா உங்ககிட்ட இருக்கிற பணத்தை என்னுடைய சேவைக்காக அர்ப்பணம் பண்ணு. அர்த்த பரித்தியாக. உங்ககிட்ட இருக்கிற பணம் எதுக்கு சேவைப்படணும்? செலவழிக்கணும்னா
பாகவதால் கைங்கரியத்துக்கு, இல்லைன்னா பகவானுடைய உற்சவத்துக்கு. அப்படி பண்ணு. போகஸ்யச்சே, அத மாதிரி சுகஸ்யச்சே, எல்லாத்தையுமே என்ன பண்ணுனா என் பொருட்டு தியாகம் பண்ணிடு, துறந்துடு. இஷ்டம் தத்தம் ஹுதம் ஜப்தம் மதர்த்தம் விரதம் தபஹா. என்ன பண்ண அப்படின்னார், ஏதாவது ஒரு யாகம் பண்ணுற, ஹோமம் பண்ணுற அப்படின்னா இந்த ஹோமத்தினால கிருஷ்ணன் சௌக்கியமாக இருக்கணும், இல்லைன்னா கிருஷ்ணன் பிரீத்தி அடையணும், இல்லைன்னா கிருஷ்ண பக்திக்கு எல்லா விதத்துலையும் எனக்கு அனுகூலம் ஏற்படணும். ஏதாவது தானம் பண்ணுறதுனாலும் இந்த தானத்தை நான் பண்ணினா அவன் சந்தோஷப்படுவான், நான் இந்த யாகத்தை பண்ணினா அவன் சந்தோஷப்படுவான், நான் இந்த ஜபம் பண்ணினா அவன் சந்தோஷப்படுவான். மதர்த்தம் எது விரதம் தபஹா. இப்படி எந்த ஒரு காரியம் பண்ணினாலும் என்ன பண்ணு, எனக்காக, கிருஷ்ண பிரீத்திக்காக, கிருஷ்ண பிரீத்திக்காக அப்படின்னு ஒருத்தன் பண்ணினானால் உத்தவா, அவனுடைய பக்தி நாளுக்கு நாள் அபிவிருத்தி ஆகும். இந்த ரகசியத்தை நீ பிரேம பக்தனாக இருக்கிறதுனாலே நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். பக்தியை பற்றி உனக்கு விஸ்தரித்து சொல்லிட்டேன். இருந்தாலும் நீ மகாபக்தன், உனக்கு பக்தியை பற்றி இன்னும் சொல்லணுங்கிற எனக்கு ஆசை இருக்கிறதுனால ஸ்ரத்தா அமிர்த கதாயாமே சஸ்வத் மதனு கீர்த்தனம் பரிநிஷ்டாச்ச பூஜாயாம் ஸ்துதிபிஹி ஸ்தவனம் மம ஆதாரஹா பரிச்சர்யாயாம் சர்வாங்கைஹி அபிவந்தனம் மத்பக்த பூஜாப்யதிகா சர்வபூதேஷு மன்மதிஹி மதர்த்தேஷு அங்கசேஷ்டாச்ச வசசா மத்குணேரணம் மையர்ப்பணம் ச மனசகா சர்வகாம விவர்ஜனம் மதர்த்தே அர்த்த பரித்யாககாம் போகஸ்ய ச சுகஸ்ய ச இஷ்டம் தத்தம் ஹுதம் ஜப்தம் மதர்த்தம் யத் விரதம் தபஹாம். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.